ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம மீன் பொரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். கடலை மாவு, இதிலே தூள் உப்பு போட்டு கலக்கிங்க வரபடியாகவே. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. மிளகாத்தூள், இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே கலந்து நம்ம ஆல்ரெடி கடையில் விற்கும். அது நமக்கு 1 கிலோவுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ வாங்கிக்கலாம். நான் பாருங்கள் கம்மியாக ஒரு 1/4 கிலோவுக்கு மட்டும் செய்கிறேன். கடலமாவு 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. பாருங்க மீன். இப்போ நம்ம அந்த தூளை இது மேலேயே அப்படியே தூவி விட்டு அதை நல்லா வரப்படியாகவே தூவி விட்டு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி அப்பப்போ தொளிச்சுக்குவோங்க, அதிகமாக வேண்டாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம் கெட்டியாகவே. இது ஒரு 10 மினிட்ஸ் அல்லது 15 நிமிஷம், 10 நிமிஷம் அல்லது 5 நிமிஷம் நல்லா ஊற வைங்க. ஊற வச்சு அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் காஞ்ச வாட்டி போடலாம். இப்போ நாம் இதை ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஊற வைக்கலாம். அப்படியே ஊறட்டும். பாருங்கள் 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நாம் இதை எண்ணெயில் போடலாம். அப்படியே எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்குது. பாருங்க எண்ணெய் காஞ்சதையும் இப்படி போட்டுக்கலாம். ஈஸியான மெத்தடில் ரொம்ப சுலபமாக நம்ம இதை செய்யலாம். பாருங்க நல்லா மொறு மொறுன்னு ஆகுது. பாருங்க நல்லா வெந்துக்குச்சு. நாம் இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்க நல்லா மொறு மொறுன்னு ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா அது எண்ணெயாகவே உருகிடும். அதனால ஒரு 2 மினிட்ஸ் விட்டோம்னாவே போதும், நல்லா வெந்துக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா மீனும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இது கூட ஒரு ஆனியன் ஒன்று நம்ம கட் பண்ணி வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹெல்த் தமிழ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.